ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேஜே. இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைமு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். நான் எப்படி நியூசிலாந்துக்குள்ளே வந்தேன், ஒரு பேங்க் ப்ராசஸ் எப்படி பண்ணேன், ஒரு விசா ப்ராசஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னு இன்டெப்த்தாக பேங்க் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், விசா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ, நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேங்க் பற்றி பார்த்துடலாம். பேங்க்கில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட், பேங்க்ல காலேஜ் மார்க் ஷீட் கேட்பாங்க அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட். இது ரெண்டு ரொம்ப மெயின். மார்க் ஷீட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ மார்க் ஷீட் மெயின். ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ண முடியாது, பேங்க்கும் மூவ் பண்ண முடியாது. ஸோ மார்க் ஷீட்ஸ் மெயின் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் மெயின். சில ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சதுமே இங்கே நியூசிலாந்து வரணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ப்ரொவிஷனல் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும், பேங்க் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரொவிஷனல் சப்மிட் பண்ணால் போதும், அவங்க உங்களுக்கு அட்மிஷன் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. தென் 2 டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. 3வது IELTS ஆர்எல்ஸ் பிடிஇ. சில யூனிவர்சிட்டியில் வெறும் IELTS மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. சில யூனிவர்சிட்டியில் IELTSும் பிடியும் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறீங்க அப்படின்னா உங்கள் கோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ஸில் IELTS தான் கேட்டிருக்காங்களா, பிடிஇ கேட்டிருக்காங்களா, பிடினா எவ்வளோ ஸ்கோர் கேட்டிருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், இவ்வளோ தேவைப்படும். ஸோ அந்த IELTS ஆர் பிடிஐ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கணும். தென் அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். யூனிவர்சிட்டியிலேருந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் தருவாங்க. ஏன்னா அந்த அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரில் தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீஸு இது எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கும் ஃபீஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஊரில் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா காலேஜும் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ ஒரு வருஷமும் ஒரு டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரே கோர்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் அது பார்த்துக்கணும். தென் விஜயலட்சுமி போர்ட்டல் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பேங்க்ல நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் ஓவர்சீஸோ ஆர்எல்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா ஆர்எல்ஸ் SBI அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணுறீங்களோ விஜயலட்சுமி போர்ட்டலில் போயிட்டு இந்த பேங்க் உங்களோட பிரான்ச் டீட்டெயில்ஸு ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் எதுக்கு என்ன யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஒன்று போடுங்க. அப்ளிகேஷன் போட்டதுமே அதை ஒரு PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் மெயின். இதை எடுத்துகிட்டு பேங்க்கில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணதுமே அவங்க ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. நான் என்னென்ன என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் அண்டர்கோ ஆனேன், நான் எப்படி ப்ராசஸ் மூவ் பண்ணேன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைண்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பர்சனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா. தென் இந்த பேங்க் ப்ராசஸ்லாம் சப்மிட் பண்ணதுமே பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. லேண்ட் டாக்குமெண்ட்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ லேண்ட் டாக்குமெண்ட்ஸில் பட்டா, வில்லங்க சர்டிஃபிகேட் ஒரு 30 இயர்ஸ்க்கு கேட்பாங்க. ஆர்எல்ஸ் சில பேங்க்ல 30 இயர்ஸ் ப்ளஸ்ஸே கேட்பாங்க. ஸோ அது ஒரு பேங்க்கை பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வீட்டு பத்திரம். இந்த வீட்டு பத்திரம், பட்டா, வில்லங்க சர்டிஃபிகேட், ரிஜிஸ்டர் ஃபார்ம் இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே பேங்க்ல கொடுத்ததும் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட்டு கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்க சொல்லுவாங்க. இந்த லீகல் ஒப்பீனியன் எதுக்கு அப்படின்னா இந்த லேண்ட் ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கா, இது எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் இல்லை, லேண்ட் கரெக்டாக சர்வே நம்பர் படி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இந்த லேண்டுக்கு நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்ல சப்மிட் பண்ணணும். அண்ட் இபி பில், டாக்ஸ் பில், அப்புறம் ஆதார், பேன், அப்புறம் ஹவுஸ் வேல்யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் வேல்யூ சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நான் கோயம்புத்தூர், ஓகேங்களா. கோயம்புத்தூர்ல இந்த லேண்ட் வேல்யூ ஒரு 60 lakhs போகும். இந்த பில்டிங்கோட சேர்த்து 60 lakhs, இந்த பில்டிங்கோட சேர்த்து 70 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கும் அமௌண்ட் வேரி ஆகுங்க. அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களோட பில்டிங் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 20 lakhs ஒரு 30 lakhs இருக்குன்னா உங்களுக்கு லோன் 30 lakhs தேவைப்படுதுன்னா அது கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வேல்யூ பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. இப்போ இதே உங்கள் லேண்ட் ஒரு 70 lakhs 80 lakhs இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் 30 lakhs தான் தேவைப்படுது இங்கே படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் வருது அப்படின்னா உங்களுக்கு லோன் தாராளமாக பேங்க் தருவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. இப்போ நான் பேங்க்கில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா காலேஜ் மார்க் ஷீட்ஸு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், IELTS ஆர் பிடிஇ, அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், விஜயலட்சுமி போர்ட்டல் அப்ளிகேஷன், லேண்ட் டாக்குமெண்ட்ஸ். லேண்ட் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன அப்படின்னா பட்டா, வில்லங்க சர்டிஃபிகேட்டு, ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸு, இபி பில்லு, டாக்ஸ் பில்லு, லீகல் ஒப்பீனியன், ஆதார், பேன், அப்புறம் ஹவுஸ் வேல்யூ சர்டிஃபிகேட்.
ஸோ இதெல்லாமே வாங்கி நீங்கள் பேங்க்கில் கொடுப்பீங்க. ஸோ பேங்க்கில் கொடுத்ததுமே பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களோட லேண்டெல்லாம் பார்ப்பாங்க, வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ நிறைய அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து முடியும். இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், அதாவது இவ்வளோ லேக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணுறோம், சாங்ஷன் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்ஷன் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த சாங்ஷன் லெட்டர், அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், அப்புறம் விசாக்கு நிறைய ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே கொண்டு போய் நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜருக்கு போகணும் அப்படின்னா விசா ப்ரொசீஜருக்கு போகணும். விசா ப்ரொசீஜருக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அப்ளிகண்ட் அகடாமிக்ஸ், அதாவது உங்களோட மார்க் ஷீட்ஸு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ஆர்எல்ஸ் டிகிரி இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டெஸ்ட். நான் இப்போ சொல்கிறது வந்து நெக்ஸ்ட், அதாவது பார்ட் பி. விசாக்கு நான் சொல்கிறேன், விசாக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ளிகண்ட் அகடாமிக்ஸ், இங்கிலீஷ் டெஸ்ட், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்ரே ஆர்எல்ஸ் ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ ஒர்க்குக்கு வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடி எடுக்க சொல்லுவாங்க. நான் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே மட்டும் எடுத்தேன். செஸ்ட் எக்ஸ்ரே எங்கே எடுக்கணும் அப்படின்னா நியூசிலாந்து கவர்மெண்ட் பொறுத்த முடியும் நம்ம சென்னை அப்போலோவில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து சென்னை அப்போலோவில் வந்து எடுத்தேன், செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தேன். தென் ஒரு ஃபோட்டோ, நல்ல ஒரு ஃபோட்டோ, ரீசெண்டாக 6 monthsக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். நெக்ஸ்ட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஆன்லைனில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ போலீஸ் வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களோட பாஸ்போர்ட்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே உங்கள் மேலே எந்த ஒரு கேஸ் இல்லை, எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது வந்து பிசிசி, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். தென் ஐஎன்ஜி 1226 ஃபார்ம், அது வந்து உங்கள் கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபர் லெட்டர், அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். அந்த ஆஃபர் லெட்டரோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க இல்லையா, அந்த இன்வால்வ் ஆனதுமே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இது பேஸ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் காப்பீஸு அண்ட் அப்ளிகண்ட் ரெஸ்யூமே அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே, அதாவது நீங்கள் ஒர்க்கு கொடுத்த ரெஸ்யூமே ஆர்எல்ஸ் ஒரு ரீசெண்ட் ரெஸ்யூமே எதுனாலும் நீங்கள் சும்மா ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் உங்களோட ஆஃபர் லெட்டர் காமிக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களோட அக்கௌண்ட் பே ஸ்லிப்ஸ் காமிக்கலாம். தென் எஸ்ஓபி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் உங்களோட கிளியர் டீட்டெயில்ஸ், அது ஒரு நான் தனி வீடியோ போடுறேன். நான் எப்படி எஸ்ஓபி நான் பண்ணேன், எனக்கு எப்படி வந்து அந்த விசாவில் வந்து அதெல்லாம் பார்த்தேன், எனக்கு எப்படி விசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளியர் வீடியோ நான் கொடுக்குறேன். தென் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிடவிட் அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட், அதாவது வந்து ஒரு 100 ரூபா பத்திரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிடவிட்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு, நான் அதாவது எக்ஸாம்பிள் என்னோட நேம், நான் இந்த மாதிரியான இடத்துல இருக்கேன், கோயம்புத்தூரில் இந்த இடத்துல இருக்கேன், ஸோ என்னோட ஆதார் கார்டு நம்பரு, என்னோட ஃபாதர் தான் என்னோட ஸ்பான்சரு, ஸோ என்னோட ஃபாதர் டீட்டெயில்ஸு, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து எப்படி அந்த ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தென் சப்ளிமெண்ட்ரி ஃபார்ம் என்ன அப்படின்னா அது வந்து உங்களோட நியூசிலாந்து விசா அப்ளை பண்ணுறீங்களா, அதுலேயே அந்த ஃபார்ம் இருக்கும். உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட 10th மார்க் என்ன, உங்களோட 12th மார்க் என்ன, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்து ரிட்டர்ன் போவீங்களா, ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் பார்க்க போகிறோம். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் இருக்குலே ரொம்ப மெயினான சப்ஜெக்ட். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக இருக்கணும். ஓகேவா, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டில் உங்களோட எஜுகேஷன் லோன் சாங்ஷன், நம்ம வந்து பேங்க்ல கொடுத்துருப்போம் இல்லையா, எஜுகேஷன் லோன், அதாவது பேங்க் நமக்கு கொடுத்துருக்கோம் எஜுகேஷன் லோன் சாங்ஷன் லெட்டர்னு ஒன்று கொடுத்துருப்போம், இவ்வளோ அமௌண்ட் டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக. அந்த லெட்டரை சப்மிட் பண்ணணும். லேண்ட் வேல்யூவேஷன் ரிப்போர்ட், அதாவது இப்போ நீங்கள் உங்களோட லேண்ட் வேல்யூவேஷன் பண்ணி இன்ஜினியர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம பேங்க்ல சப்மிட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் இந்த விசாவுக்கும் சப்மிட் பண்ணணும். ஸோ அதை நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. தென் தேர்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் நம்ம தமிழில், இங்கிலீஷில், கன்னடாவில் ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறனால எனக்கு என்னோட பத்திரம், அதாவது என்னோட லேண்ட் பத்திரம் வந்து தமிழில் இருக்கும். ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு அட்வொகேட் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கணும். தென் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஸ்பான்சர் இருக்காங்களே, அதாவது உங்களோட அப்பா அரல்ஸ் வந்து உங்களோட அண்ணா இல்லை உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ வேலை செஞ்சு அவங்க தானே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும். மெயினே அதுதான், ரொம்ப மெயினாக அதுதான் பார்ப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த நியூசிலாந்து வரீங்க, இப்போ 1 year ஆஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா $20,000 நியூசிலாந்து டாலர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இது வந்து 6 months ப்ரியராகவே உங்கள் அக்கௌண்ட்டில் காமிக்கணும்.
இந்த அமௌண்ட் வந்து கோல்டு வச்சு வரக்கூடாது, லோன் எடுத்து வரக்கூடாது, ஆர்எல்ஸ் ஏதாவது லேண்ட் விற்று அந்த அமௌண்ட் வரக்கூடாது. ஸோ ப்ராப்பராக ஆஸ் பர் கவர்மெண்ட் பேஸில் இப்போ ஒரு இயரும் வந்து நியூசிலாந்து இமிக்ரேஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அந்த பேஸில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து காமிங்க. சிலவங்க எப்படி காமிப்பாங்க அப்படின்னா லீஸ் அக்ரிமெண்ட் சொல்லி காமிப்பாங்க. ஆரால் 7 months முன்னாடியே வந்து அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டு இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் லீஸ் அக்ரிமெண்ட்லாம் நாங்கள் காமிச்சோம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ இது ரொம்ப மெயின். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் ரொம்ப மெயின். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக போட்டு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் தனியாக வச்சிடணும். தென் ஸ்பான்சர் அஃபிடவிட். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னா, உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னா, அவங்க தானே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஆதார் கார்டு. ஸோ நான் வந்து என்னோட பையனுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்குறேன், நான் தாராளமாக மனப்பூர்வமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது. இங்கிலீஷில் அதை டைப் பண்ணி ஒரு 100 பத்திரத்தில் டைப் பண்ணி நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். இது எல்லாமே நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுருக்கணும். இந்த அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் விசாவில் சப்மிட் பண்ணணும். ஸோ அகெயின் நான் விசாவில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், அப்ளிகண்ட் அகாடமிக்ஸ், இங்கிலீஷ் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், உங்களோட ஃபோட்டோ 6 monthsக்குள்ளே எடுத்துருக்கணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஐஎன்ஜி 1226 ஃபார்ம் இருக்குது. நீங்கள் சோலோவாக மூவ் பண்ணுறீங்க, அதாவது நீங்களே மூவ் பண்ணுறீங்க இந்த ப்ராசஸ் அப்படின்னா அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கன்சல்டன்சி மூலமாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சல்டன்சியே உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. தென் 6 வந்து ஆஃபர் லெட்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதோட சேர்த்து இருக்கணும். 7 பாஸ்போர்ட்டு, 8 அப்ளிகண்ட் ரெஸ்யூம் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், உங்களோட பே ஸ்லிப்ஸ். இந்த 9 எஸ்ஓபி, 10 ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிடவிட், 11 சப்ளிமெண்ட்ரி ஃபார்ம், 12 ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட். ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டில் நிறைய கேட்டகரி இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் லோன் சாங்ஷன் லெட்டர், லேண்ட் வேல்யூவேஷன் ரிப்போர்ட், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ். அது வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அண்ட் தமிழ்லேயும் இருக்கும். தமிழ் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதை டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ் டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஸோ பேங்க்கில் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன், விசாவில் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் விசாவில் நீங்கள் உங்கள் சப்மிஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து $850, அதாவது நியூசிலாந்து டாலர்ஸ் வந்து எனக்கு கேட்டாங்க விசா அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு. ஸோ ஒரு டைம் வேரி ஆகும், நீங்கள் அது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகி நீங்கள் வந்து விசாவுக்கு சப்மிட் பண்ணும்போது அவங்க ரொம்ப டைம் எடுக்கும். சிலவங்களுக்கு வந்து 10-12 நாள்லேயே வந்துடும், சிலவங்களுக்கு வந்து 4 வாரம் 5 வாரம்னு வரும். எனக்கு ரொம்ப டிலே ஆச்சு. சிலவங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும், இமிக்ரேஷன்லேருந்து கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஐடிஆர் வந்து 10 lakhs அபோவில் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபீஸோ இந்த நம்ம கட்டியிருக்க ஃபீஸ் வந்து பேங்க் மூலமாக தானே நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பேங்க்கில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 30 லட்ச ரூபா லோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ரீபேமெண்ட் வந்து மந்த்லி 30,000 ஃபார் 15 years அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். ஓகேவா? இந்த 30,000 யார் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம காமிக்கணும். அதை தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து மந்த்லி இன்கம் ஒரு 60,000 ஒரு 70,000 இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த 30,000 வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது இல்லையா? ஸோ 30,000 அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட். இது காமிக்கிறது எதுக்கு இப்படி காமிக்கணும் அப்படின்னா ஐடிஆர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் ஃபைல் பண்ணணும். நம்ம சும்மா ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருது அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி காமிக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம். ஸோ அந்த ஐடிஆரை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த விசாலாம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸு. இதில் நம்ம எதுவுமே ஏமாற்றக்கூடாது. நேர்மையாக உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ வருதோ, நீங்கள் எவ்வளோ ஐடிஆர் கட்டுறீங்களோ, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கேமோ, நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து மாற்றி ஒரு ஆல்டர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, இது அவங்க கையில், அதாவது அவங்க கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா, உங்களைய வந்து கேன்சல் பண்ணி இந்த கண்ட்ரிக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப மெயினு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஏன்னா நானும் இந்த ஃபேஸ்லாம் கோ த்ரூ பண்ணேன். நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி எப்படியெல்லாம் உள்ளே வரணும், டாக்குமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், நிறைய இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் பேசி எனக்கு சில பேர் ரிப்ளை பண்ணுவாங்க, சில பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். பட் நானும் இந்த ஃபேஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதெல்லாம் எப்படி, ஏன்னா நிறைய வீடியோஸ் கிடையாது, தமிழ் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச லெவல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன்.
ஸோ டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.